என்னங்க, உங்களுக்கு பிடிச்ச பொரியல் பண்ணியிருக்கேன். அப்புறம் வச்சு 2 பேரும் சேர்ந்து என்னமா நினைச்சிட்டு இருக்காங்க. வரும் கோவமா இருக்காரு. இவ ஏதோ சமாளிக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ தப்பா இருக்கு. மருமக சமையல் சூப்பர். சான்ஸ் இல்ல. ஏன் தம்பி, அப்ப இவ்வளவு நாள் நான் நல்லா சமைக்கலையா? ஐயோ அண்ணி, நான் அப்படி சொல்ல வரல. வெண்ணிலாவும் உங்களை மாதிரி நல்லா சமைக்கிறா அப்படின்னு சொன்னேன். நிஜமாவே வெண்ணிலா சமையல் அருமையா இருக்கு. ஒரு பொண்ணோட கை பக்குவத்திலேயே அவ மனசு தெரியும்னு சொல்லுவாங்க. அதை என் மருமக நிரூபிச்சுட்டா பாத்தீங்களா? வருண், என்னப்பா முதல்ல உன் மனைவி சமைச்சிருக்கா? எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல. நீ அண்ணன் நமக்கு முன்னாடி சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு ரூமுக்கு தனியா கூட்டிட்டு போய் அன்னைக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணுக்கு பெரிய கிஃப்டே அவ சமைச்ச சாப்பாட சாப்பிட்டுட்டு புருஷன் சொல்ல போற அந்த முதல் வார்த்தை தான். வருண், நீ சொல்லுப்பா, வெண்ணிலா சமையல் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா? அத வெண்ணிலா கிட்ட சொல்லுப்பா. நல்லா இருக்கு. வருண், என்னப்பா எந்திரிச்சிட்ட? எனக்கு போதுமா? சரிப்பா. என்னாச்சுங்க? ஏன் வாமிட் எடுக்கிறீங்க? பிடிச்சவங்க கொடுத்திருந்தா அது விஷமாவே இருந்தாலும் அதை விரும்பி சாப்பிடலாம். ஆனா உன் கையால கொடுத்தா அமிர்தமாவே இருந்தாலும் அது எனக்கு விஷம்தான். நீ மட்டும் இல்ல, நீ சமைச்ச சாப்பாடு கூட எனக்கு சேராது. அதான் மொத்தமா வாமிட் எடுத்துட்டேன். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்க வைஃப் தானே. நான் சமைச்சத நீங்க சாப்பிட கூடாதா? என்னது வைஃபா? அது வெளியில இருக்கிறவங்க பாக்குற பார்வைக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நீ இந்த வீட்ல வேலை பாக்குற ஆட்கள்ல ஒருத்தி. நீ எங்க அம்மாவை, என் குடும்பத்தை எல்லாரும் ஏமாத்தி வேணா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கலாம். ஆனா என்னைக்குமே எனக்கு நீ வைஃப் ஆக முடியாது. வீட்ல எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்குன்னு நீ என்ன வேணாலும் பண்ணுவ. எல்லாத்தையும் நான் சகிச்சுட்டு போகணும்ல. எனக்கு துரோகம் பண்ண உன்னை எப்பவும் மன்னிக்க மாட்டேன். நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வேணாம் 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 வேணாம். நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ என்ன சொல்லுவ? எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நீங்க சொன்னதை நான் கேட்கவே இல்லைங்க. எனக்கு உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரியவே தெரியாதுங்க. இதானே? சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. என்ன நம்புங்க. நடிக்காத. உனக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சுதான் நம்ப வச்சு கழுத்து அறுத்திருக்கேன். இதுக்கு மேலேயும் நீ பண்ற டிராமாவை நம்ப நான் தயாரா இல்ல. ப்ளீஸ் வருண். ஏய் ஏய், உனக்கும் அந்த பூஜாவுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. அவங்க பணத்துக்காக என் அண்ணனை ஏமாத்தி யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணாங்க. ஆனா நீ எல்லார் சம்மதத்தோட என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட.
மாதிரி பொண்ணுங்கெல்லாம் பணத்துக்காக புருஷனை என்ன வேணாலும் பண்ணுவீங்க. எந்த பணத்துக்காக என்னை ஏமாத்தி என்னை கல்யாணம் பண்ணி அந்த வசதியான வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கியோ, இந்த வாழ்க்கை வேணா உனக்கு கிடைக்கலாம். ஆனா ஒரு நாளும் வருண், ஏய் தொடாதே, என்ன கைய பிடிக்கிற தகுதி கூட உனக்கு இல்ல. என்ன அடறியா? இந்த அழுது டிராமா பண்றதெல்லாம் இனிமே என்கிட்டலாம் வேலைக்கு ஆகாது. இனிமேலும் நான் இதை நம்ப நான் ஒன்னும் முட்டாளே.